நாம இன்னைக்கு அழகிய மண்டலத்தில் இருக்க ஜாஸ் ஹோம் அப்ளையன்ஸ் தான் போயிருந்தோம். அங்கே கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸஸ் வாங்க வேண்டியது, கிச்சனுக்கு தேவையான திங்ஸஸ் எல்லாம் அதுக்காக தான் போயிருந்தோம். எப்போ வந்தாலும் இந்த கடைக்கு தான் போவேன். குவாலிட்டி நல்லாயிருக்கும். நமக்கு என்ன தேவையோ அது மாதிரி எடுத்து கொடுப்பாங்க. நாங்கள் நமக்கு எல்லா திங்ஸஸுமே கிடைக்கும். பிள்ளைங்களோட திங்ஸஸ், வாட்டர் பாட்டில், பாத்திர வகைகள், எல்லா திங்ஸஸுமே கிடைக்கும். நான் எனக்கு தேவையான கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதனால் உங்களுக்கு என்னென்னு உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன். இங்கே பரணி கூட நமக்கு கிடைக்கும். நம்ம சுங்காங்கடை தான் போய் வாங்கணும் அப்படின்னு அவசியமும் கிடையாது. நமக்கு தேவையான சின்ன பரணி, பெருசு, பிள்ளைங்களோட டிபன் பாக்ஸஸ், தோசை கல் எல்லாமே கிடைக்கும். நமக்கு அந்த பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வைப்பெல்லாம் கூட அது எல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு மெயினாக பிள்ளைக்கு இந்த பால் குடிக்கிற மாதிரி ஒரு ஜூஸ் ஏதாவது கொடுப்போம் அந்த மாதிரி. இது பிள்ளைக்கு ஜூஸ் கொடுக்குற மாதிரி வைக்கலாம், இல்லைன்னு சொன்னால் சும்மா மூடி வைக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு இந்த 5 தட்டு இருக்கும்ல, 5 குழியாக இருக்கும் அது. அப்புறம் தோசை கல் வாங்கியிருந்தேன். அப்புறம் பால் பாத்திரம் இந்த இடிக்கல் ரொம்ப ஹெவியாக இருந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பால் பாத்திரத்தில் பால் வச்சா நல்லா சூடாகவே இருக்குது. கொஞ்சம் நேரம் மூடி வைக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இது ஒரு கடாய் வாங்கியிருந்தோம். நான்ஸ்டிக்கில் தான் வாங்கியிருந்தோம். இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுவும் நல்லா இருந்துச்சு. இது நம்ம கத்தியும் வைக்கலாம், ஸ்பூனும் வைக்கலாம், அந்த மாதிரி திங்ஸஸ் அதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டை அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் நம்ம தாளிக்கிறது இருக்குல்ல, அது நான்ஸ்டிக் வாங்கலாம். அந்த காப்பர் கோட்டிங் தான் வாங்கியிருந்தேன். பக்கெட் பிடிச்சதுனால லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.